கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தை, அதாவது தேவன் நம்முடைய செல்வ செழிப்போடு வாழ நமக்கு எந்த ஒரு குறைவு இருக்கிறது, நோயின்றி சந்தோஷமாக நீ இங்கே கைவிட்ட காரியங்கள் எல்லாமே பாருங்கள். இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் எப்படி பண்ணுறாரு பாருங்க. தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் யார் மூலமாக தீர்க்கிறார்? கிறிஸ்து மூலமாக. ஏன் அந்த வார்த்தை கிறிஸ்துக்குள்ளே வருகிறது? இயேசு கிறிஸ்து மகிமை அந்த இதற்குள்ளே ஏன் வைத்தார் என்றால், ஆதியில் பார்த்தீங்கன்னா ஆதாம் அவனுக்கு எல்லாம் கொடுத்தார். தேவன் முதல்ல எல்லாத்தையும் கொடுத்து அவனை ஐஸ்வர்யனாக்கி தான் ஒரு அற்புதமான ஒரு தோட்டத்தில் படைத்தார். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த கனியை சாப்பிடாது. அதாவது ஒரு சின்ன ஒரு நியாயப்பிரமாணம் மாதிரி அந்த வார்த்தை, செய்யாதே அப்படி சொல்லி. ஆனால் அவன் அதை தான் செஞ்சான். செய்தனால் அவனுக்கு அதில் தேவனுக்கும் அவனுக்குள்ள அந்த உறவை துண்டிக்கப்பட்டு அவன் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் வெளியேறப்பட்டான். வெளியேறப்படும் பொழுது அவனுடைய ஆசீர்வாதங்களை அவன் இழந்தான். அதற்கப்புறம் நீங்கள் அதை படிச்சிருப்பீங்க. அவனுடைய வாழ்க்கையில் முந்தி எப்படி விதைச்ச உடனே அவனுக்கு எல்லா கனிகள்லாம் கிடச்சி, இப்போ அதில் முள்ளும் குறுக்கும்லாம் ஆரம்பிச்சிட்டு. இப்போ இதே ஆசீர்வாதத்தை இதை கொடுக்கணும். தேவன் ஒரு நோக்கம் வச்சுருக்கிறார். இந்த நோக்கத்தை இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா இப்போ யாரை தேர்ந்தெடுக்கிறார்? ஆபிரகாம்னு ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். அவன் எங்கேயோ கிடந்தான். அவனை பிடிச்சி நீ வா, நீ இந்த இடத்த விடு, நீ வேறு இடத்துக்கு வா, அந்த இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிக்கன்னு சொல்லி அவனை பல மடங்களாக ஆசீர்வதித்து, குறைவே கிடையாது அவனுக்கு. ஆடு மாடுகள் ஒட்டனம் கழுதைகள் எல்லாத்தையும் குறைவில்லாத செல்வங்கள். அவனை எதிர்க்கிறவங்கெல்லாம் அடியோடு அழிந்து போகுமாறு உன்னை ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கணும், இப்படி பல வாக்கு தத்துவங்களை அள்ளி கொடுத்தார் அவனுக்கு. ஆனால் ஆதாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் எல்லாம் இவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால தான் இப்போ கிறிஸ்து சொல்லுது, இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையின் மரணம் ஆபிரகாமுக்கு உண்டு பண்ண அனைத்து ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று தான், அந்த புறஜாதிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று தான் அந்த சிலுவையின் மரணமே நடந்தது. அந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால், அந்த மகிமை அந்த கிறிஸ்துக்குள்ளே அதை நிறைவேற்றி வைத்திருக்கிறார். இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் நீங்கள் அதை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அதற்குள்ளே தேவன் உள்ளே வைத்து விட்டார். ஏனென்றால் அப்போ செய்த அந்த பாவம் அது மூலமாக இப்போ ஆபிரகாமுக்கு கிடைத்த அது ஒரு மனுக்குலங்கள், அதாவது யூதர்கள் மட்டும்தான் அப்படி சொல்லுவாங்க, மற்றவர்களுக்கெல்லாம் கிடையாது கடவுள் அப்படின்னு. ஆனால் கிறிஸ்து எல்லாரும், தேவன் உண்டு பண்ண மனிதர்களுக்கு எல்லாருக்குமே இது கிடைக்க வேண்டும் என்று தான் அவர் சிலுவையின் மரணத்தை நடந்தது. அதை ஒரு மனிதன் புரிந்து கொண்டு, இல்லை நான் பாவி அல்ல, நான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன், நான் நீதிமான், எனக்குள்ளே இருக்கிற பெரியவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளே நீங்கள் உற்சாகமாக சொல்லும் பொழுது, கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார், அவர் என்னுடைய தரித்திரத்தை நீக்கிறார், ஐஸ்வர்யன் ஆகும்படியே என்னை அவர் தரித்திரராக தொங்கினார், இப்படி அவரை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசம் மாறும். அது அறிய 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 தேவன் பாருங்க, உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் எதெல்லாம் வந்திருந்தாலும் இப்போ இருக்கலாம், ஆனால் இனிமேல் நீங்கள் தேவனை அறிந்து அறிய வர உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் நீக்கி நீங்கள் மற்றவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறவர்களாக நீங்கள் மாறிவிடுங்க. அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்குள்ளே அவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் இதை நம்புறீர்களா? தேவன் உங்களுக்குள்ளே இருந்து இந்த பாருங்கள், கிறிஸ்துக்குள்ளே இந்த ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார். அதனால் அந்த கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்க, எல்லாமே கிறிஸ்துவை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தை நாம் சம்பாதிக்கிற பலத்தை நமக்கு தருகிறார் என்று வேதத்தில் படித்து அறிந்து கொள்கிறோம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் யார் தருகிறார்? நம்முடைய கிறிஸ்து. ஆகையால் நமக்கு தேவையான இந்த உலகத்திலே நம்மை ஐஸ்வர்யனாக வாக்க அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதனை படைத்த அந்த தேவன், நீங்கள் அங்கேயே பார்த்துருப்பீங்க ஆதாமில் எவ்வளோ அற்புதமான அந்த தேவன், நமக்கு அழகாக உண்டு பண்ண அந்த தேவன் இப்பொழுதும் அதே போல நீ வாழ வேண்டும் என்று தான் அந்த கிறிஸ்துக்குள்ளே வைத்திருக்கிறார். இது ஒரு மனிதன் புரிந்து கொண்டு, நான் கடனாக வாங்க மாட்டேன், நான் எப்பொழுதும் நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவனாக இருப்பேன், ஏனென்றால் கிறிஸ்து என்னை அதற்காகத்தான் உண்டு பண்ணியிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். நான் நோயாக இருக்க மாட்டேன், ஏன்னா கிறிஸ்து என்னுடைய நோய்களெல்லாம் சுமந்து விட்டார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இப்படி நீங்கள் நாவிலே அறிக்கை சொல்ல வேண்டும். சிலவங்க என்ன சொல்லுவாங்க,
அதெல்லாம் என்ன இப்படியா நடக்கும், அதெல்லாம் நடக்காது, என்ன முடிஞ்சு போச்சு, என்ன இப்படி செய்ய முடியாது, அப்படி செய்ய முடியாது, வாங்காது, நடக்காது, இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் தேவன் சொல்றார், நீ எதை சொல்லியோ அதை உனக்குபடியாக நடக்க போகிறது. ஏன்னா நாவிலிருந்து வருகிற வார்த்தை உன்னுக்குள்ளே அது மறுபடியும் சென்று அது செயல்பட ஆரம்பிக்கிறது பாருங்க. ஆகையால் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று ரொம்ப முக்கியமான இருக்க வேண்டும். நாவிலே நீங்கள் எப்படி அறிக்கைப்படுங்க, எனக்கு கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் நீதிமானாக என்னை மாற்றினார், இந்த உலகத்தில் இருக்கவனை பார்க்குமே என்னில் இருக்கிறவர் பெரியவர், அவர் எனக்குள்ளே இருந்து என்னுடைய சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறார், எனக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறார், நான் கொடுக்கிறவனாக என்னை மாற்றியிருக்கிறார் என்று நீங்கள் சொல்லும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையில் அது நிகழும். ஆனால் நீங்கள் இந்த வார்த்தையை தினமும் சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கை நிலைமை மாறி உங்களுடைய வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும். எல்லாரும் பார்ப்பாங்க, என்னப்பா வர வர எப்படியே இருந்தான், இன்றைக்கி சைக்கிளில் வந்தான், பைக்கில் வந்தான், ஃபோரில் வந்தான், உலகமெல்லாம் சுற்றுதான், வாங்குறான், எப்படி இவனால் முடிந்தது? ஏனென்றால் அவன் அந்த தேவனுடைய அந்த அந்த ரகசியத்தை அவன் கற்றுக்கொண்டான். சிலுவையின் மரணத்தின் அந்த ரகசியத்தை கற்றுக்கொள்வதன் மூலமாக அவனுடைய வாழ்க்கை மாறினது. ஆகையால் ஒவ்வொருவரும் இந்த இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றுதான் கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த மகிமையை அவர் வைத்திருக்கிறார். ஆகையால் அது வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவு இருக்காது. ஒவ்வொரு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, கிறிஸ்து என்னை என்னவா நேசிக்கிறார், அவர் எனக்கு தருகிற நான் இன்னைக்கு ஐஸ்வர்யம் குறைவில் அதை எப்படி எனக்கு தருகிறார், நான் சுகம் இல்லாமல் இருக்க என்ன சுகத்தை எப்படி தரப்போகிறார், எனக்கு நோய் நொடிகள் இருக்கிற அதெல்லாம் நீக்க எப்படி செய்ய போகிறார், இதெல்லாம் நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே தான் கற்றுக்கொள்ள முடியும். அதை நீங்கள் அறியும் பொழுது தான் உங்களுடைய எல்லாத்தையும் சாப நோக்கங்களெல்லாம் நீக்கி உங்களை மீண்டும் அவர் சுத்திகரித்து அவர் அண்டையிலே ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மறுமலர்ச்சியாக மாற்றி உங்களுடைய வாழ்க்கையிலே திறனை அதிகமாக கொண்டு செல்வார். ஆகையால் எல்லாரும் பார்க்க வியக்க வண்ணமாக, பொறாமைப்படும் அளவுக்கு, பயப்பட அளவுக்கும் உங்களை உயர்த்துகிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். குறைகளெல்லாம் நீக்குவார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அவர் என் குறைகளை நீக்கிற என் தேவன், குறைகளெல்லாம் நீக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய நிலைமை மாறும். குறைவை நீக்கிற அந்த தேவன், ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.